ஏழரை சனி கும்பராசிக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சனீஸ்வரன் வந்து கும்பராசிக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பாடாக படுத்தி எடுக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்? ஏழரை சனி அதனுடைய சொந்த ராசியான மகரம் மற்றும் கும்பராசிக்கு கெடுதலை செய்யாது, மாறாக நல்லதை செய்யுங்கிற மாதிரி சில ஜோசியர்கள் சொல்கிற மாதிரி வீடியோ ப்ரிடிக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எப்பொருள் யாரார் வாய்க்க வைக்கணுமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ பொதுவாக குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலனெல்லாம் சொல்கிறவங்க பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க, நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மைல்டாக சொல்லுவாங்க. அப்படியே சொன்னாலும் சந்திராசிரமம் மாதிரி சில லைட்டாக அப்படி சொல்லி விட்ருவாங்களே ஒழிய பெருசாக வந்து உங்களுக்கு சொல்கிறதே கிடையாது. குரு பகவான் பார்த்திங்கன்னா அவர் 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்கள்ல தான் நல்லது செய்வாருங்கிறது ஐதீகம். அது சாஸ்திரம் சொல்கிறது. மீதி இடங்களெல்லாம் கெடுதல். பர்டிகுலர் 1, 3, 4, 6, 8 மற்றும் 10, 12 இருந்தால் அதெல்லாம் கெடுதலை செய்யக்கூடியவர் குரு பகவான். அப்படி இருக்கும்போது நீங்கள் 12 ராசிக்குமே நல்லதே சொல்லுவாங்க. அன்னப்பறவை எப்படி வந்து தண்ணியெல்லாம் விட்டுட்டு இது மட்டும் குடிக்குதோ, பிரித்து எடுக்குதோ, அந்த மாதிரி ஜோசியருங்க நல்லதே சொல்லுவாங்க. மேஷராசியாக உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கார், அதனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரிஷபராசியாக ஜென்மத்தில் குரு வந்துட்டாருனாக்கா சாஸ்திரம் மோசமாக சொல்லுது. குரு ஜென்ம ராமர் வனத்தில்னு சொல்லுது. ஜென்மத்தில் குரு வரும்போது ராமரே காட்டுக்கு போனதாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உதாரணத்தோடு சொல்லியிருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்வையை பார்த்துருவாங்க. ஆஹா, ரிஷபத்தில் இருக்கும்போது பார்வை 5ஆம் பார்வை கன்னியில் விழுகிறது, 7வது பார்வை விருச்சிகத்தில் விழுது, 9வது பார்வை மகரத்தில் விழுகிறது. ஆகவே உங்களுடைய 1, 5, 7, 9 ஆகிய 3 இடங்களில் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அமோகமான பலன் வரும், உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்வையை மட்டும் சொல்லிடுவாங்க. ஆக சாதகமானது மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த டிவியில் விவாதம் பண்ணுறவங்களாம் மாதிரி 2 கட்சிக்காரங்களாம் விவாதம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் மட்டுமே பேசிப்பாங்க பாருங்கள். அது மாதிரி தான் இப்போ வந்து ஜோசியக்காரங்க அவங்களுக்கு பலன் சொல்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. 12 ராசிங்க எப்படிங்க நல்லது செய்யும்? கெட்டது செய்கிறதுக்கும் சில ராசி இருக்கும்ல, அது எது? அன்றாடம் 12 ராசிக்கும் நல்லதே சொல்லுவாங்க டிவியில். தினப்பலன் சொல்கிறாங்கன்னா 12 ராசிக்கு நல்லது சொல்கிறாங்க. பட் தினமும் விபத்து நடக்கிறது யாருக்கு? தினமும் விபத்து நடக்குது, அசம்பாவிதம் நடக்குது, இறப்பு நடக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்குது? அவங்களும் ஏதோ ஒரு ராசி இருப்பாங்களே, அந்த ராசிக்கு அந்த டிவியில் சொல்கிறவங்க அன்றைக்கி டேட்டுக்கு அது சரியில்லைன்னு அது கொஞ்சம் குறிப்பாச்சு கொடுத்துருப்பாங்களா? என்ன கொடுக்கறது இல்லையா? நல்லது மட்டுமே சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் நல்லது மட்டும்தான் விரும்புகிறீங்க, நெகட்டிவ்ஸை விரும்பலை. பாசிட்டிவாகவே சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க. காலையில் எழுந்தோடனே டிவியை பார்த்தா பாசிட்டிவாகவே சொல்லணும், பாசிட்டிவாகவே காதில் விழணுங்கிற எண்ணம் தான். ஓவர் பாசிட்டிவ் உடம்புக்கு ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இப்போது அவங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கான காரணங்கள்லாம் இருக்குதானாக்கா லாஜிக் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நம்மளோட சொந்த வீட்டுக்கு நாமளே நெருப்பு வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்கு சனி பகவான் அவரோட ராசிங்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிறவங்கள கெடுக்க மாட்டார், அந்த வீட்டு ராசிக்காரங்களை கெடுக்க மாட்டார். அதுக்கு லாஜிக் பொருந்தாது. இந்த மாதிரியான ஓமைகள்லாம் கொடுக்க முடியாது. நான் வேணா வேறு மாதிரி தர ஓமை. சனி பகவான் கர்மக்காரகன்னு பேர். 30 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வர்றார். 12 ராசியை சுற்றிட்டு வர்றது. ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுக்கும். இருக்கிறதுல அதிக காலம் எடுக்கிறது சனி பகவான் தான். அப்படிங்கிறதுனால அவரை மந்தன்னு பேர். அது ஸ்லோவாக தான் போகிறார். கொடுக்கணுன்னாலும் ஸ்லோவாக தான் கொடுப்பார், கெடுக்கணுன்னாலும் ஸ்லோவாக தான் செய்வார். தடாலடியாக அவரால் செய்ய முடியாது. அந்த மாதிரி மந்தகதியில் அவர் நகர்ந்து போகிறாரு. ஒரு ராசிக்கு அப்படி நடக்கும்போது தான் கடக்கும்போது 12, 2.5, 30 வருஷம் ஆகும். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு பிறந்ததுலேருந்து 27.5 வயசுக்குள்ளே ஒரு முறை வந்துடும். திரும்பவும் 57.5 வயசுக்குள்ளே 2 முறை வந்துடும். திரும்பவும்
77 வயசுக்குள்ளே 3வது முறை வந்துடும். ஆக மொத்தத்தில் முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டுன்னு இருக்குது. இதில் சில பேர் மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னு சொல்கிறத வச்சு பொங்கு சனின்னா அமோகமாக இருக்கணும்லாம் வேறு கதை விடுவாங்க. பொங்கு சனி உங்களுக்கு அமோகமாக கொடுத்துருவாங்கன்னு. பொங்குறதுன்னா அவர் நம்ம வீட்டு சமையல்காரன் இல்லை, வீட்டில் வந்து இல்லை அம்மாவும் கிடையாது, அவர் நமக்கு அம்மாவான்னு அவர் இல்லை மனைவியா வீட்டில் வந்து சோறு பொங்கி தர்றதுக்கு. அந்த மாதிரி பொங்குறது இல்லை, சுனாமி மாதிரி கடல் மாதிரி பொங்குவார்னு அர்த்தம். ஆக மந்தசனிங்கிறது படிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை கெடுக்கும் சின்ன வயசில். பொங்கு சனிங்கிறது வாழ்க்கையை பரட்டி போடும். திரும்பவும் ஜீரோலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது பொங்கு சனி. 3வதா மரண சனி. மரணமோ அல்லது மரணத்துக்கு ஒப்பான துன்பமோ தரும். இதுதான் அந்த 3 சனியோட வேலை, 3 ரவுண்டுக்கு. இது யாராக இருந்தாலும் அப்படி தான் செய்யும். ஏன் அப்படி செய்யுது அப்படின்னா, அவர் கர்மக்காரகன், நீதிமான்னு பேர். நீதிமான்னா நான் பாருங்கள், தெரிஞ்சே தெரியாமல் உலகம் முழுக்க வக்கீலுங்களுக்கு கருப்பு கோட்டு தான் கொடுத்துக்கிறாங்க, கருப்பு ஆடை தான் கொடுக்குறாங்க. சனி பகவானும் நீதிமான் தான், நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கருப்பு தான் ட்ரெஸ். ஆக நீதிமானான சனி பகவான் நீதி தவறவே மாட்டார், யாரையுமே தவறவும் அதில் மீறவும் விடமாட்டார். நீதி வழுவாமல் தீர்ப்பளிப்பார். உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் அளிப்பார். அதை நாட்டை ஆள்றவங்களுக்கும் அப்படி தான் பண்ணுறாரு. ராஜாஜி ராஜாவாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஏன் உதாரணத்துக்கு நம்ம இப்போ இதிகாசங்கள் இருக்குது, சனி பகவானுக்கு போகிறது பயந்து போய் சிவனெல்லாம் ஓடி இருக்கார். 7ரை சனியில் 5வது தலையை இழந்திருக்கிறாரு பிரம்மன். 7ரை சனியில் 5வது தலையை இழந்திருக்கு. 7ரை சனியில் தரித்திர நாராயணனாக தெருத்தர தெரிஞ்சிருக்கிறாரு வெங்கடேச பெருமாள். போதுமா? எல்லாரையும் பிடிக்க வரும். 7ரை சனியில் அன்றாடம் பதில் சொல்லி நின்றார் சனீஸ்வரனுக்கு விநாயகர். என்னை பிடிக்கலன்னு அவர் சொல்லிப்பார், வித்தியாசமாக தப்பிச்சிட்டதா. 7ரை பிடிக்க வரும்போது, சனீஸ்வரன் பிடிக்க வரும்போது சிவன் என்ன பண்ணார், நார்த் இந்தியா கதையில் சிவன் வந்து தண்ணிக்குள்ளே போய் மூழ்கி ஒளிஞ்சிப்பார். சவுத் இந்தியாவில் ஏதோ மரப்பொந்தில் போய் ஒளிஞ்சிப்பார்னு சொல்லுவாங்க. அப்படி ஒளிஞ்சிப்பார். அப்புறமா வந்து இருந்து பார்த்து தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு இவர் விலகுவார். அப்புறமா அவர் வெளியே வருவார். வெளியே வந்தோடனே சிவன் கேட்பார், பத்தியா உன்னால் என்னை பிடிக்க முடியலன்னுவார். அப்போது ரொம்ப பொறுமையாக சொல்லுவார் சனீஸ்வரன், பிடிச்சா நான் என்ன பண்ண போகிறேன், உங்களை முடக்க போகிறேன், நீங்களே போய் முடங்கிட்டீங்க, அதுவும் என்னோடய வேலை தான்னுவார். ஸோ முடக்க தரக்கூடியவர் தான், தண்டனை தரக்கூடியவர் தான் இவர். இப்போ நம்ம ஊரில் ஜட்ஜிங்க இருக்கிறாங்க, ஜட்ஜிங்களுக்கு பிள்ளைங்களும் இருப்பாங்க. அவங்க கார் ஓட்டிகிட்டு போயிட்டு டிராஃபிக் ரூல்ஸை மீறி அல்லது டிடியில் ட்ரங்க் அண்ட் டிரைவில் மாட்டிக்கிறாங்க. இப்போது ஃபைன் பண்ணுறாங்க சார்ஜென்ட். ஃபைன் பண்ணும்போது எங்கள் அப்பா யார் தெரியுமா, ஹைகோர்ட் ஜட்ஜு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், அந்த போலீஸ்காரர் ஹைகோர்ட் ஜட்ஜுக்காக விட்டு கொடுத்துருவாரா, அல்லது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாராரு. இப்போ அந்த அப்பா வந்து அந்த போலீஸ்காரர்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது அந்த அப்பா என்ன பேசலாம், அதாவது அந்த ஜட்ஜு என்ன பேசலாம், என் பையன் தான் அப்பா விட்டுருப்பான்னு சொன்னாக்கா அந்த ஜட்ஜி நல்லவராக இருப்பாரா, நீதிமானாக இருக்க முடியுமா? ஃபோனை பேசக்கூடாது. நல்ல ஜட்ஜாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபோனை பேச மாட்டாங்க. எனக்கு தெரியும், இங்கே எங்கள் குடும்பத்துலலாம் நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் மாட்டினதுக்கு ஃபைன் கட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் மாட்டினா ஃபைன் கட்டி இல்லை, எங்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னுவாங்க. தப்பு பண்ணதுக்கான தண்டனை தான் அனுபவிக்கணும். சாதாரண மனுஷன் நாங்களே அப்படி தான் சொல்லுவோம். அப்போது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு எப்படி ஒத்துப்பார், அவர் எப்பா என் பையன் தான் விட்டுட்டுன்னு சொல்லுவாரா, 1000-2000 ஃபைனுக்கு விட்டுற சொல்லுவாரா, இல்லை என்ன பண்ணுவார்? ஆக விட்டுடுன்னு சொன்னால் அவர் நீதிமான் கிடையாது. ஃபைன் கட்ட சொல்லணும், தலையிடாமல் அந்த நீதியில் தலையிடாமல் அவர் பாட்டு விலகிடணும். அப்படி இருந்தால் தான் அவர் நேர்மையான ஜட்ஜாக இருப்பார். ஸோ அது போல்
என் வீட்டு பிள்ளை அப்படிங்கிறதுனால, என் ராசிக்காரன் அப்படிங்கிறதுனால அவங்களெல்லாம் விட்டுடுவார்னு நினைக்கிறது அபத்தமான லாஜிக்கு. அப்படிலாம் விட மாட்டார். எந்த ராசியை சேர்ந்தாலும் சரி, அதை அப்படி விட மாட்டார். சில பேருக்கு அதிகமாக பலன் கெடுதலை செய்வார், சில பேருக்கு கம்மியாக கெடுதல் செய்வார். அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, பிறக்கும்போது எந்த இடத்துல சனி இருந்ததோ, ஒருத்தர் பிறக்கும்போதே 7.5 சனியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டம சனியில் இருக்கார், 7.5 சனியில் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு கும்பத்தில் சனி இருக்குது, 7.5. இந்த டைமில் பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் 7.5 சனி இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக ஜென்ம சனின்னு. ஸோ இப்போ பிறந்த இந்த ஜென்ம சனியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அடுத்தது சரியா இன்னிலேருந்து 30வது வருஷம் அவங்களுக்கு 7.5 சனி நடக்கும். அப்போ ஜென்ம சனி நடக்கும். அப்போ கடுமையாக இருக்கும். ஏன்னா பிறக்கும்போதே 7.5 சனி, ஜென்ம சனி. அப்பவும் அதே சனின்னாக்கா, பிறக்கும்போதும் நடக்கும்போதும் ஒரே மாதிரியான சனி இருந்ததுனாக்கா அது அதிகமான பலனை தரும். அந்த காரணம் ஒன்று. 2வது, சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லது 3, 6, 11, இங்கே மொத்தம் 6 இடத்துல தான். லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துல சனி பகவான் இருந்தால் அவருக்கு கர்மா கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். சனினால் தொந்தரவு வராதுன்னு அர்த்தம். அல்லது மகரத்துலேயோ கும்பத்துலேயோ அல்லது துலாம்லேயோ இருந்தால் ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பவும் கொஞ்சம் பலன் உண்டுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இயற்கையாகவே, இப்போ கூட கும்பராசியை சேர்ந்தவங்க சுமார் 85, 86 இந்த மாதிரியான நேரங்களில் வந்து துலா ராசியில் சனி இருந்திருக்குமா? அப்போ என்ன ஆகும்னா, அவங்களும் இப்போ அந்த வயசுக்காரங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 37, 38, 39 வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் 7.5 இருக்கும் கும்பராசின்னா. அவங்களுக்கு பிறக்கும்போது உச்சத்தில் இருக்கும். அதனால் இப்போது பிரச்சனைகள் வரும், ஆனால் அதுலேருந்து தப்பிச்சிட்டு வருவாங்க. முன்னேற்றம் இல்லாமல் மந்தகதியாக தேக்கமாக இருப்பாங்களே ஒழிய பெரிய சஃபர் ஆக மாட்டாங்க, பாதிப்பாகாது. இவ்வளோதான். ஏன்னா அங்கே உச்சத்தில் இருந்ததுனால. ஏன் உச்சத்தில் இருந்தது? கர்மக்காரங்க உச்சத்தில் இருக்கும்போது ஏன் பிறந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கொஞ்சோண்டு புண்ணியபலம் இருந்ததுனால அந்த மாதிரி பிறந்துட்டாங்க. இப்படி தான். இப்போ உங்களுக்கு பாதிக்கப்பட்டவர் ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். என்கிட்ட ஒருத்தர் வந்தார், அரசியல்வாதி. அவர் வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு கேட்டார். அப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு. இல்லை, நான் எம்பியாகவே இருந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னாரு. நீங்கள் அப்போல்லாம் இருந்திருப்பீங்க, அப்போல்லாம் யோகம் இருந்தது, இப்போ யோகெல்லாம் காலி ஆகிடுச்சு, இப்போ உங்களுக்கு 7.5 தான் இருக்குது, அதனால் அடுத்து உங்களுக்கு 7.5 வரப்போகிறதுனால உங்களுக்கு இனிமேல் கிடையாது அப்படின்னு. அவர் கோச்சின்னு போயிட்டார். நான் கொடுத்த விசிட்டிங் கார்டு பிரசாத் கூட ரிசப்ஷனில் வச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா திரும்பவும் ஃபோன் பண்ணார், இன்னொரு வாட்டி வந்தார். என்ன தான் சொல்கிறீங்க நீங்கள்? நம்ம மாற்றிலாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு அரசியலில் பெரிய யோகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இப்போ இதுக்குள்ளே இந்த கட்சியில் இருந்தார், இதில் இருந்து வேறு அணிக்கு மாறினார். அந்த அணியில் பீக்கில் இருந்து டிவிலெலாம் விவாதத்துக்கு வந்தார். இப்போ அங்கேருந்து எதிர்கட்சிக்கு போயிட்டார். இப்போ அங்கே வந்துன்னு இருக்கார். ஆனால் அவருக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டோ இன்னும் கிடைக்கல. 7.5 இந்த பாதிப்பு. அவர் செய்கிற வேலையை செய்கிறார். ஏற்கனவே பதவியில் இருந்தவருக்கு இப்போ கிடைக்க மாட்டேங்குது, அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறார். நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இன்னும் 1-2 குழு வேணாலும் கொடுத்தாக்கா அவர் கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு. ஆனால் அது நம்ம ஆள இல்லை. இன்னொருத்தர் ஓப்பனாக சொல்கிறேன். ஓபிஎஸ் ஐயாவுக்கு கும்பராசி தான், 7.5 சனி, ஜென்ம சனி. படாத பாடுபட்டுருக்காரு இந்த 4 வருஷ காலமாக. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் பர்டிகுலராக இப்போ ஜென்ம சனி வந்து ஆட்டி படைக்குது அவரை. 3 வாட்டி சிஎம்மாக இருந்தவருக்கு யோகண்டா, யோகக்காரகண்டா, 3 வாட்டி சிஎம் ஆகிட்டார் பார்த்தீங்களா? அப்படிலாம் நம்ம பேசியிருப்போம்னாக்கா, இப்போ அவருக்கு இந்த பாருங்கள் ஜென்ம சனி பாதிப்பை ஏற்படுத்துது. கடைசியாக பலாப்பழத்தை எடுத்துன்னு சுயேட்சையாக போய் நிற்க போயிட்டார். ராமநாதபுரத்தில் இப்போ சுயேட்சையாக நிற்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மே 1ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வருது. அவருக்கு குரு பகவானும் சரியில்லை. 4ல் இருக்க 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு வந்து அவரோட பார்வை 10ல் விழுதுனால பதவி கிடைக்குமான்னு பார்க்கலாம்.
பதவி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அது கிடைக்குதா, அல்ல சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால இப்படி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு அவர் படாத பாடுபட்டுட்டு இருக்கிறார். எந்த வகையிலுமே ஒரு கோர்ட்டில் கூட அவருக்கு சாதகமான செய்திகள் வரவில்லை. அல்லல் படுறார். இதெல்லாம் தான் உதாரணங்களை கொடுத்து தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. 7.5 சனியில் யாரெல்லாம் பாதித்தாங்கன்னு சாஸ்திரம் இருக்குது. நம்ம கடவுளுக்கும் அதே தான். எல்லா ராஜாங்களுக்கும் ஹரிச்சந்திரன் முதல் கொண்டு நலன் மகாராஜாவுக்கு திருநள்ளாறு கோவில் ஸ்தல வரலாறு பார்த்துருக்கலாம் நீங்கள். நலன் மகாராஜா வந்து அங்கே வந்து தான் அவருக்கு 7.5 பொசிஷன்லாம் இருக்குது. அதனால தான் நாம் இப்போ அங்கே போகிறோம். ஸோ ராஜாதி ராஜாவாக இருந்தாலும், சக்கரவர்த்தி ஹரிச்சந்திரனாக இருந்தாலும், பாண்டவர்களாக இருந்தாலும், கௌரவர்களாக இருந்தாலும், ராமனாக இருந்தாலும், கிருஷ்ணனாக இருந்தாலும் எல்லாரையும் 7.5 படுத்தி இருக்கிறது. அப்படி இருக்கிற காரணத்தினால நீங்கள் நினைக்கிற மாதிரி சொந்த ராசின்னு நம்பினீங்கன்னாக்கா நம்பி பள்ளத்தில் விழுந்துருவீங்க. அதனால் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். 7.5 எல்லாரையும் படுத்தும், அளவு தான் கூடும் குறையும். காரணம் உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் கிரக பலத்தை பொறுத்து. இதெல்லாம் நேர்கோட்டில் வரணும். தலையெழுத்து நல்லா இருக்கணும், தசா இருக்கணும், புத்தி இருக்கணும். புத்தி மீன்ஸ் தசா புத்தி. இதெல்லாம் நேர்கோட்டில் பார்த்து கோச்சாரம் இது நாளும் எப்படி இருக்குதுன்னு ஒன்று தாண்டி ஒன்று வரும். தலையெழுத்து, தசா, புத்தி, அப்புறமா வந்து கோச்சார கிரகம். இதில் ஏதாவது ஒரு இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் 7.5 சனியில் அதிகமாக பாதிக்கலாம். இந்த கோச்சாரத்தில் 4 கிரகம் முக்கிய கிரகமாக ராகு, கேது, குரு மற்றும் சனி. இந்த 4 கிரகமும் அதில் எத்தனை கிரகம் நல்லா இருக்குதுன்னு பார்த்து தான் நம்மளே முடிவு பண்ணணும். வெறும் குரு மற்றும் சனிக்கு மட்டும் தனித்தனியாக பலன்கள் சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி தனித்தனி இது சொல்கிறதே இல்லை. தனி ஒருவனாக பலன் தருவதில்லை எந்த கிரகமும். அது ஒரு காம்பினேஷன். 9 கிரகங்கள் சேர்ந்த காம்பினேஷன். வருட கிரகங்கள் 4, மாத கிரகங்கள் 4, தின கிரகம் சொல்லக்கூடிய சந்திரன் 1 மற்றும் 9 கிரகத்துடைய கூட்டு பலன் தான் அன்றாட பலாபலன். இதோடு சேர்ந்து நம்மளுடைய தசா புத்தி, அதோடு சேர்ந்து நம்மளோட தலையெழுத்து, இவளையும் சேர்த்து பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். வெறும் கோச்சாரத்தை நம்பி அதுலேயும் பாசிட்டிவாக மட்டுமே நம்பினா உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். அப்படி நம்பாதீங்க. நன்றி, வணக்கம். 7.5 யாராக இருந்தாலும் அதோடைய கடமையை தவறாமல் செய்வார் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. நீங்கள் வணங்கினா 7 நாளைக்கு தப்பிக்கலாம். ஒரு தீபம் போட்டு சனீஸ்வரனை வணங்கினா 7 நாளைக்கு. பெயிலில் வந்தவன் எப்படி கையெழுத்து போட்டு வரணுமோ, டெய்லி கையெழுத்து போடுறான், வாரம் கையெழுத்து போடுறான்னு சொல்கிறவன், அந்த மாதிரி சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து சனி பகவானை வணங்கி வந்தால் அடுத்த 7 நாளுக்கு நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம். அப்படிங்கிறது மட்டும்தான் உண்டு. முன்னேற்றங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அப்புறம் மற்ற விஷயங்களெல்லாம் பார்த்து அது கூட குறைய இருக்கலாம் மாதிரி. ஆனால் பாதிப்பு தான் 7.5 யாரையும் விட்டு வைக்காதுங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.